ஏன்னா ஒட்டாக்கர்ஸ் எப்படி நம்ம கடைசியாக ஒன் பஞ்ச் மேனோட ரிவ்யூ போட வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸை கொடுத்து வச்சிருந்தீங்க, நிறைய பேர் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்க. ஸோ எனிவே ஒன் பஞ்ச் மேன் தான் நீ பார்க்க போகிறோம். அண்ணா ரோஷனா உன்னை தாக்கனா மன்னிச்சுக்கோண்ணா. அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனையும் அடிப்போண்டா. ஒன்றுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒன்றா எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஸோ எனிவே கைஸ், வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கமெண்ட் செக்ஷன் தந்தீங்க அப்படின்னா ஹைப்னு பட்டன் இருக்கும். அப்படியே உங்க பொண்ணான கையை வச்சு இந்த ஹைப்பர் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்லணுதை நான் சொல்ல நினைக்கிறேன். அப்படின்னா ஓடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பஞ்ச் மேனோட தமிழ் டப்பில் நான் பெஸ்ட்டாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அது கன்ஃபார்மாக சவுண்டு குவாலிட்டி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு எனிமே பேசும்போதும் பின்னாடி இருக்கிற சவுண்டு குவாலிட்டி, ஸோ இன்னத்தான் சண்டைக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் சவுண்டுமே கேட்குது, அவங்க என்ன பேசுறானுங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மாதிரி விஷயத்தில் கன்ஃபார்மாக வந்து சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த உலகத்துல மனுஷங்களான நீங்க உருவாக்கின பொல்யூஷன்ல தான் நான் உருவாகி இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரையுமே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரையுமே வந்து பங்கமா தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இது போதுமா அப்படின்னு கேட்டா கேள்வியே வேணாம். இட்ஸ் ஓகே. ஸோ நானுமே கொஞ்சம் பயம் தான், என்னடா ஓட்டிக்கு பண்ண மாதிரி பண்றோம்டா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் இல்லை, அது மாதிரினா இல்லை. பிகாஸ் வந்து ஓட்டில தான் வந்து ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக இருந்த ஒரு அனிமேனா ஓட்டி தான் சொல்லுவேன் நான் தமிழ் டப்பில். சம் இடத்துலலாம் வந்து வால்யூமே இருக்காது. ஸோ வந்து ஸ்டில் ஓகே, அதை நம்ம லீவ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ நம்ம ஓபிஎம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்றத பேசிதான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பொறுத்தவரையுமே வந்து ஐயோ ஆத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் டீசெண்டாக இருந்துச்சு. டீசெண்டாக கூட இல்லை, ஒரே வந்து ஏதோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரிலாம் இல்லை. சோனி எப்படி டீசெண்டாக கொடுப்பானுங்களோ அது மாதிரி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் ஏதோ அன்டெக்ஸ் அன்டர்காஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டில் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்டில் வந்து நான் ஒரு வேளை ஓபிஎம் வந்து ஜாப்பனீஸாக பார்த்துட்டு தமிழில் பார்க்கறதுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் என்னோட பர்சனலாக வச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் ஒரு வேளை ஜாப்பனீஸ் பார்த்ததுனால வந்து இதில் பார்க்கும்போது ஒரு கிரிஞ்சா இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் கிளிப்ஸ் போட்டு சொல்றேன். ஓகேவா? மனுஷங்களான நீங்க உருவாக்கின பொல்யூஷன்ல தான் நான் உருவாகி இருக்கேன். என்னோட பேரு வேக்சின் மேன். இந்த பூமி என்ன மாதிரி பலசாலியான பிராணிக்கு உயிர் கொடுத்திருக்கேன். நான் பிசினஸ் மேன் இல்ல, ஒரு வேலை இல்லாத பட்டதாரின்னு சொன்னேன். இப்ப வேலை தேடி லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் அதனால ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் பேசினே இருக்கும்போது ஒரு தூக்கில் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பொறுத்துறானுங்க. பட் அது இங்கிலீஷுக்கும் அவன் பேசுகிற பாஷைக்குமே செட்டே ஆக மாட்டுது. பட் நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி மேபி நான் ஜாப்பனீஸை பார்த்துட்டு பார்க்கும்போது சத்தியமாக பிடிக்கல. பட் இந்த விஷயம் எனக்குன்னு கிடையாது. ஜாப்பனீஸை பார்க்கறவங்க யாருக்குமே வந்து தமிழில் பார்க்கும்போது பிடிக்காது. அது ஸ்டில் வந்து அதில் வேறு எமோஷன்ஸ் இருக்கும், இல்லை வேறு எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்கிறேன். அது நம்ம சைட்டாமா வாய்ஸ் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ ஏன் ப்ரோ ஓட்டி பண்ணிச்சே ப்ரோ, மயூர் கடை பண்ணிச்சே ப்ரோ, நருட்டோ பண்ணிச்சே ப்ரோ அப்படின்னு கேட்டால் நருட்டோடையும் ஓட்டிலையும் வந்து எமோஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து ஏதாவது ஒரு எமோஷனில் நம்ம வந்து எமோஷன் ஆகிடுவோம். அது அந்த ஸ்கிரிப்டிங் தான் கிடையாது, பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்னு சொல்லலாம். இல்லை ஜிராயா வந்து அவ்வளோ புறம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழுவதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஓபிஎம்ல எமோஷன் சீன்ஸே கிடையாது, வெறும் சண்டை கிண்ட மண்டை அது மாதிரி தான் போகும். ஏன் இத்தனைக்கும் எப்படி சோலோ லிவிங் பார்க்குறோமோ சோலோ லிவிங்கோட வந்து கதையே இல்லாத ஒரு அனிமேல ஓபிஎம் தான். நம்ம ஜின்கோ வாட்சோ வந்து லவ் வரும், அதுக்கு முன்னாடியே வந்து இருக்கிற பொண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஏதோ ஒரு வந்து ஒரு கலப்புன ஸ்டோரியில் போயிட்டு இருக்கோம் சோலோ லிவிலிங். ஓபிஎம்னா முழுக்க முழுக்க வந்து வந்தவன் வரைக்கும் ஹீரோவான ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் ஹீரோ ஆபத்துக்கு ஏதாவது ஒரு பங்கமாக இருக்கும், வாழ்க்கை ட்விஸ்டாக இருக்கும், கிக்காக இருக்கணும்னு பார்ப்பான். பார்த்தா இவனோட ஒரே குத்தலாம் சுத்து போயிடுவானுங்க. ஸோ இப்படி தான் கதை எடுத்துட்டு போனாங்க. ரெண்டாவது சீசன் வரையுமே இப்படி தான் இருக்கும் கதை. அவனை வந்து சொல்றது அவனை பாதி அடிக்க மாட்டான், அவனை வந்து குனிய கூட விட மாட்டான். ஸோ எனிவே தேர்ட் சீசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபோர்த் எபிசோடில் வந்து சீசனில் வந்து கரோ வருவா. ஸோ கரோ தான் வந்து நம்ம சைட்டாமாவை ஒரு அளவுக்கு வந்து தோல்வியடைய நிலைமைக்கு எடுத்துன்னு போவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எனிவே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பொறுத்த வரையுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, எடுத்து சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேபி ஓபிஎம் நம்ம சிஎன் எடுத்து பண்ணியிருந்தாலுமே ஒரு நல்லா பண்ணிருப்பாங்க அப்புறம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க சொல்ல வந்தேன். ஓகேவா? டப்பிங்னு நினச்சிக்காதீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க சொல்ல வந்தேன். ஏன்னா சிஎனை பொறுத்த வரையுமே அப்பயும் சொல்கிறது இப்பயும் சொல்கிறது தான் அவன் கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் தனித்துவமானது அப்படின்றத நான் சொல்லியே ஆவேன். எக்ஸ்பெக்ட் டிராகன் பால் கிளாஸுக்கு அதை கூட்டு வந்துடாதீங்கப்பா நடுவில். ஸோ எனிவே டிராகன் பால் கிளாசிக்கு ரைஸ் அண்ட் ஃபால் போடுவோமா அப்படின்னு சொல்லுங்க, போட்டுவிடுவோம் தமிழ் டப்பில். ஏற்கனவே டிராகன் பாலோட இசட்காயோட ரைஸ் அண்ட் ஃபாலாக போட்டிருப்பேன். அது ஏதோ போன மாதம் 1K ஆச்சுது. ஸோ மேபி நிறைய பேர் வேணும் அப்படின்னா நான் வந்து டிராகன் பால் கிளாசிக்காக போட பார்க்குறேன். ஓகேவா? மூணாவது போகிறது
தி டப்பிங். ஸோ இப்போதைக்கு வந்து டப்பிங்கை பொறுத்தவரை நம்ம சொல்ல போனால் சைடு கேரக்டர்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா லைக் வில்லன்ஸை சொல்ல போனோம் அப்படின்னா அகைன் வந்து எனக்கு ஏதோ வந்து ஒரே வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வாய்ஸை பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டப்பிங்குமே வந்து என்னத்த சொல்ல, ஸோ அதுவுமே வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜ் தான். ஸோ அதுவும் தூக்கி வச்சு கொண்டாட மாதிரிலாம் கிடையாது. பட் என்னை பொறுத்தவரையுமே சில வில்லன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருந்தானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து நண்டு மனுஷனாக வருவான், நண்டு மனுஷனோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது வந்து அங்கங்கே இடத்துல என்னடா பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து அவங்க வாய்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து டப்பிங்கில் வந்து அவ்வளோ சொதப்பெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் வந்து நம்ம இன்னும் எதிர்பார்க்கறது அப்படின்றது உண்மையாக கேட்டால் எஸ் ஆப்சல்யூட்லி நானும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சீசன் 3 வேற போயிட்டு இருக்கு. சீசன் 3 நாம டப் பண்ண போறானுங்கன்னு தெரியல. சீசன் 3 வந்து ஜாப்பனீஸ்லேயே சொதப்பிடுச்சு. சொதப்பு அனிமே தூக்கி தமிழ் டப் பண்ண போறானுங்க அப்படின்னும் போதே கொஞ்சம் இடா குடும்பம் தான் இருக்கு. மேபி இப்போதைக்கு வந்து ஒன் பஞ்சோட ஃபேன்ஸ் ரியாக்ஷன் நடுவில் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 தமிழில் பண்ணுவானுங்களா அப்படின்னே தெரியல. ஏன்னா ஓபிஎம் வந்து ரொம்ப அடி வாங்கி சீசன் 3 வந்து ஒரு ரேட்டிங்கு 3 ரேட்டிங்னா போட்டு முடிச்சானுடா அப்பா. ஆனால் வந்து எனக்கு மாறி ஆகிட்டேன். புருட்டோ கூட ரொம்ப லோ ரேட்டிங்னா 5 தான்டா. அப்பா இருப்பட்ட புருட்டோலே வந்து ஒரு ஸ்டோரி அனிமே வந்து மிஞ்சுதுன்னும் போது எனக்கே ஆச்சரியமா சரி ஒன் பஞ்ச் மேனை பார்த்து இதில் வேறு 4-5-6 மாதம் முன்னாடி டெல்லா கரெக்ட் இருந்த ஒன் பஞ்ச் மேன் வரப்போகுது அப்படின்னு அப்புறம் மயிரா போனதான் மிச்சம். ஸோ எனிவே பேக் டு த கண்டென்ட். ஸோ ஓபிஎம்மோட டப்பிங்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. பட் வந்து இது டீமான்ஸ்டர் பார்க்கும்போதோ இல்லை வந்து அதர் அனிமேஸ் மேபி வந்து சோனியில் இருக்க நருட்டோவோ சரி இல்லை எம்ஹெச்ஓவோ இல்லை வந்து எக்ஸென்ட்ரெக்ஸோ நம்ம எடுக்கும்போது கூட வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்கு சோனிக்கு, சாரி ஓபிஎம்க்கு. பட் சொன்னது திருப்பி சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வந்து மேபி வந்து ஜாப்பனீஸ்லேயே வந்து வரவில்லை எனக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் டுபாக்குறதுனால தான் அமுச்சு விட்ருப்பானுங்க. ஐ திங்க் ஹீரோவாக வந்து பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பானுங்க. ஸோ ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் டம்மியாக போட்டு விட்ருப்பானுங்க. ஸோ வில்லன்ஸ் டம்மியாக இருந்தால் வாய்ஸும் டம்மியாக இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வாய்ஸ் டம்மியாக கொடுத்துருப்பானுங்க. இது ஒரு வேளை இவனுங்களும் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவனுக்கு நல்லா பண்ணாலே டம்மியாக தான் இருக்கும். ஸ்டில் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸ்டில் நல்லா தானே இருக்குது. ஸோ ஓபிஎம்மோட டப்பிங்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் எடுத்து வந்து பெருமையாக பேசுகிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சைட்டாக வாய்ஸ் தான் வர தனியாக வர. ஸோ எனிவே வந்து டப்பிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் வந்து டப்பிங்கில் வந்து ஏதாவது ஒரு எமோஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எமோஷனே வரலன்றது பேசலாம். ஒரு வில்லனோட கடைசி டியூரேஷனே வந்து 1 நிமிஷமோ 2 நிமிஷம் தான். ஸோ சீசனோட எண்டில் மட்டும் தான் வந்து ஏதோ வந்து பவர்ஃபுல்லாக ஒருத்த மாதிரி ஒரு வில்லன் ஒருத்தன் வருவான். ஸோ அவன் அடிக்க இவனெல்லாம் போவானுங்க, அப்படிதான் முடிப்பானுங்க. ஸோ அதுக்கு நடுவில் வர வில்லன்ஸ் எல்லாம் சொப்பு சொல்ற மாதிரி தான். ஸோ வந்தா வாடா பாட்டுன்னு பேசுறா அடி வாங்கி போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே வந்து இன்னத்தான் வந்து சில இடத்துல டப்பிங் சொதப்பறாலுமே சில இடத்துல டப்பிங் சூப்பராக இருக்கு அப்படின்றதும் பேசிதான் ஆகணும். அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஏஓடியில் வர மனுஷா மாதிரி வந்து ஒருத்தன் வருவான். ஸோ அவன் வாய்ஸ் எல்லாமே வந்து நல்லா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்கும் வாய்ஸ் எல்லாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீனோஸ் வந்து பேசி ஆகணும். ஜீனோஸோட வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து நானுமே கெடுத்துருவானுங்க போல அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, சூப்பராக தான் நான் பண்ணிருக்கானுங்க. ஜீனோஸ் வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக மாத்துறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அவன் பாடிக்கும் கேரக்டருக்கும் வாய்ஸுக்குமே நல்லா மேட்சபிளாக இருக்கு. ஸோ வந்து ஜீனோஸை பற்றி குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்னத்தான் வந்து ஓபிஎம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணியிருந்தாலுமே ஜீனோஸ் பக்கமோ சவுண்ட் இன்ஜினியர் பக்கமோ வந்து பங்கம் பண்ணிட்டானுங்க அப்படின்றத சொல்லிதான் ஆகணும். ஸோ ஜீனோஸ் வாய்ஸ் அப்படின்றது பங்கமாக இருக்கு. ஸோ அவனுக்கு ஆச்சு ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்கடா அப்படிதான் நான் என் பக்கம் சொல்லுவேன். ஏன்னா ஜீனோஸ் கொஞ்சம் அதிகமாக பேசுவான், அதாவது சைட்டாமா கூட கொஞ்சம் அதிகமாக பேசுவான் அப்படின்றது சொல்றேன், ஓகேவா? ஸோ கடைசியா சைட்டாமா வாய்ஸ். ஸோ சைட்டாமா வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நான் வந்து இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு தெரியல. சைட்டாமாவுக்கு கேரக்டருக்குமே அந்த வாய்ஸுக்குமே செட்டே ஆகல அப்படின்றத நீங்க சொந்தமான உண்மை. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஓடியில் ஈரன் வாய்ஸ் வந்திருக்கும், டிமாஸ்ல டஞ்சிரோ வாய்ஸும் இந்த வாய்ஸும் ஒரே வாய்ஸ் தான். பட் ஈரோனும் டஞ்சிரோவும் எமோஷன் ஆவானுங்க. ஸோ எமோஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் உள்ள இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆயிருக்கும். பட் சைட்டாமாவுக்கு ஈரன் வாய்ஸ் செட் ஆச்சா அப்படின்னு கேட்டா அது வந்து நல்லா இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏதோ நம்ம 2-3 எபிசோட தாண்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது தவிர அது வந்து பர்ஃபெக்டா நம்ம ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம ரோஷன் வாய்ஸை வந்து நம்ம வந்து ஈரனே பார்த்து பழகிட்டோம். ஸோ நம்ம ஈரன் சொல்லி பழகுறதுனால வந்து அது வந்து பட்டான சைட்டாமாவுக்கு செட் ஆகுதா அப்படின்னு கேட்டா அது வந்து எனக்கு பர்சனலா செட் ஆகல. ஸோ கேட்ட கொஸ்டின் நீங்களுமே அதான் சொல்லி வச்சிருந்தீங்க. பிகாஸ் ஈரன்றவன் ஏகப்பட்ட எமோஷன்ஸை வச்சுட்டு இருக்கவன், ஏகப்பட்ட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறவன், அவனுக்கு அந்த வாய்ஸ் கோபம் வரும். ஸோ கோபம் வரும்போது ஈரன் வாய்ஸ் பக்காவா இருந்துச்சு, அந்த இடத்துல ரோஷன் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து சைட்டாமாக்கு ஏதாவது ஒரு சின்ன கோபம் வரும். மிச்சதெல்லாம் வந்து ஒரு நார்மலா வந்து ஏதோ வந்து கூலா பேசுவார், நனப்புண்ணில பேசுவாங்களா. ஸோ அது மாதிரி தான் கூலாக பேசுவான் சைட்டாமா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஹீரோவோட வாய்ஸ் வந்து ஒரு பங்கமான இருக்க வாய்ஸ் சைட்டாமாக்கு போடும்போது அது வந்து கொஞ்சம் வந்து
கொஞ்சம் டவுன்ஃபாலாகவே இருக்க மாதிரி இருக்குது அது கேரக்டருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சைட்டாமாக்கு வேறு ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்லை வேறு யாராச்சும் ஹீரோ பார்த்து குத்துக்கலாமோ அப்படி தான் தோணுச்சு. ஸோ கடைசியாக ரோஷனுமே வந்து ஐ திங்க் அமேசானில் இருந்து அதுக்கு கன்சோல் வந்து இவங்க கரெக்டாக சோனியாவுக்கும் கரெக்ட் லாஸ்ட்டாக வந்துட்டாருன்றது சொல்லி ஆகணும். ஸோ வந்து அண்ணன் நீ மஜனானி ஸோ வந்து அண்ணன் எல்லாம் பக்கம் சுற்றினுங்கிறாரு. பட் வந்து எனக்குமே வந்து புதுசாக நிறைய ஹீரோவோட கேரக்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்றது ஆசையாக இருக்கு. மேபி நம்ம ரகுவரன் அண்ணாவை கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு சைட்டாமாக்கு. அவன் எனக்கு பொறுத்தவரை நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து பென்டனுக்கும் சைட்டாமாக்கும் கொஞ்சம் ஒட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பென்டனுக்கும் வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்காது. எபிசோட பார்க்கும்போது எமோஷன்ஸாக கோபம் கிடையாது. இந்த அழுவுறது காதலை வெளிப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிட்டையில் அழுவானுங்களே. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து எமோஷன்ஸாக வெளிப்படுத்த மாதிரி இருக்காது பென்டனுக்கு. உடனே ஏதாவது ஒரு எபிசோட பார்த்துட்டு ப்ரோ பென்டன் இந்த எபிசோட் அழுவானே ப்ரோன்னு சொல்லிட்டு வராதிங்க. நான் மோஸ்ட் எபிசோடில் வந்து பென்டன் அழுவ மட்டும் பட்டு கோவம் பட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஃபன் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். ஸோ வந்து எனக்கு பொறுத்தவரையுமே வந்து நம்ம ரகுவரன் அண்ணாவோட வாய்ஸை வந்து இதுக்கு ட்ரை பண்ணுறக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இப்போ கரெக்டாக ரகுவரன் அண்ணாக்கு ஒபிட்டோ மேலே கை வைக்கிறதுனால மேபி வந்து இதுக்கு டைம் இல்லையோ அப்படின்ற மாதிரியும் இருந்திருக்கும். அதுவும் ரகுவரன் அண்ணா வந்து காட்டு ஒர்க்கில் வேலை செய்வார் நினைக்கிறேன். ஸ்டில் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து எல்லாருக்குமே பயணிக்கிறாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ என்ன பொறுத்தவரை ஆப்ஷனாக வந்து ரகுவரன் அண்ணாவை யூஸ் பண்ணுறக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி நான் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன். பட் ரோஷன் அண்ணா வந்து பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டில் எனிவே எடுத்தாச்சு. ஸோ வந்து பகவான் பண்ணும் அப்படின்றத எனக்குமே ஆசை. பட் வந்து நல்லா தானே இருக்கு. ஸோ வந்து நல்லா தான் இருக்குன்னு வந்து தப்பு சொல்லலை. பட் வந்து கொஞ்சம் கூலாக பேசுகிற இடத்துலலாம் வந்து கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதில் பாதி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குமே காரணம் தான். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பாதி ஓகே ஆனாலே வந்து அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸும் வந்து செட் ஆகிடும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஓகே ஆகிற வரையும் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஆடலும் பாடலும் மாதிரி தான் பொறுமையாக தான் போகும். ஸோ நம்ம காத்திருப்போம் ஓகேவா. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல ஓபிஎம் எப்படி தான் இருக்குது ஒன் பஞ்ச் மேன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் நான் ஒரு 10க்கு 7.58 அப்படின்னு மாதிரி தருவேன். அந்த அனிமேக்கே வந்து நம்ம 8.5 தான் தரணும். பிகாஸ் வந்து நம்ம ஓபிஎம்னு பங்கமான அனிமே தான் நல்ல அனிமே தான். பட் டோன்ட் ஹவ் ஸ்டோரி லைன் டோன்ட் ஹவ் பிளாட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி லைன் பிளாட்டே இல்லாத ஒரு அனிமே தான் வந்து டப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம வரும்போது வந்து இவங்களை எஃபோர்ட் போடாமல் தான் அனிமே நல்லா இருக்கும். இல்லை பார்க்குறவங்களே அதை போடா அப்புறமா எத்து வச்சு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ நான் ஜாப்பனீஸாக பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பிகாஸ் வந்து சைட்டாமா வாய்ஸ் சொல்லிட்டு ஃபன் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. பட் தமிழில் பார்க்கும்போது எனக்கு ஃபன்னாலாம் இல்லை ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டரே கொஞ்சம் பார்த்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுப்பா. ஸோ அவ்வளோதான் இப்படியே முடிச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 3 ஏற்கனவே வந்து மட்டமாக இருக்குதாமா ஜாப்பனீஸ் பக்கம். ஸோ அது வந்து தமிழில் போல வரப்போகுது அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ எனிவே கைஸ் ஓபிஎம் பாருங்க. ஸோ ஓபிஎம்மில் சம் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டப்பிங்கில் ஜீனஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ ஜீனஸ் வாய்ஸ்க்காகவும் சவுண்ட் இன்ஜினியருக்காக போய் சத்தியமாக பார்க்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது. திங்க் வந்து சில இடத்துல வந்து ஸ்கிரிப்டில் சொதப்பலாக இருந்தாலுமே ஜீனஸுக்கு சில இடத்துலலாம் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஜீனோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கிறதுனால அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குதா இல்லை ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கிறதுனால ஜீனஸ் வாய்ஸ் நல்லா இருக்குதா அப்படின்னு தெரியல. பட் ஜீனஸோட சீன்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த விஷயம் பாராட்டியே ஆகணும் நம்ம அந்த ஸ்டூடியோவை. ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடகேர்ஸ் கடையை சதலாமா.